நம்ம இப்போது ஹாபி சென்டர்ன்ற பெட் ஷாப்பில் இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா அடையார் சென்னையில் இருக்குது. நம்ம இங்கே ஒரண்டா கோல்ட் ஃபிஷ் வாங்கலாம்னு வந்திருந்தோம். பட் நம்மளுக்கு ஒரண்டா கோல்ட் ஃபிஷ் இங்கே நம்ம எதிர்பார்த்த சைஸில் இல்லை. ஸோ இம்போர்ட்டட் கப்பீஸ் வாங்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இங்கே இருக்க எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருந்தது. ஸோ இங்கேருந்து ஒரு 3 பேர் நம்ம வந்து வாங்கிட்டு திருவண்ணாமலைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். கப்பீஸ்லாம் செம்ம குவாலிட்டியாக செம்மையாக இருந்தது. ஸோ நம்ம கண்டிப்பாக வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பிளான்டட் அக்வாரியம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது, ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று கண்டிப்பாக செட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சோன்னா சைடில் வந்து நிறையா டெட்ராஸ், இதில் எப்படியும் 150 டெட்ராஸ் கிட்டே இருக்கும். இந்த டெட்ராஸ் அப்புறம் ஏஷியன் அரவானா எவ்வளோ பெருசு பாருங்களேன். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்தால் ஃபுல்லாக பீட்டா ஃபிஷஸ் எல்லாம் ஃபுல் மூன் ஆஃப் மூன் எல்லாமே இருந்தது. நம்ம இது தான் வாங்க போகிறோம். நம்ம 3 பேர் என்னென்ன வாங்க போகிறோம்னா சாண்டா கிளாஸ் கப்பி ஒரு பேர், அதுக்கப்புறம் ப்ளூ டோபாஸ் ஒரு பேர், அதுக்கப்புறம் ஆல்பைனோ ப்ளூ டோபாஸ் ஒரு பேர். 3 இம்போர்ட்டட் கப்பீஸ் வாங்க போகிறோம். மீன்ஸ் 3 பேர். 3 பேரும் பேக் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம திருவண்ணாமலைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழம்பாக்கத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் நம்ம திருவண்ணாமலைக்கு போகலான்னு சொல்லி இங்கே வந்துவிட்டோம். அண்டு இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு பஸ் இல்லைன்னு வந்த அப்புறம் தான் தெரியுது. இன்னும் இங்கே எல்லா பஸ்ஸுமே விடலை. பொங்கலுக்கு அப்புறம் தான் இங்கே பஸ்ஸில் விட போகிறோன்னு சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம எம்டிசி பஸ் மீன்ஸ் டவுன் பஸ்ஸில் வந்தனால நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் போக முடியாது, சைடு என்ட்ரன்ஸில் போகிறோம். இதில் சப்வேல போகணும். சப்வேல டீசெண்டாக சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த எஸ்கலேட்டரில் தான் போகணும். இது வழியாக போகணுன்னா நம்ம மேலே அந்த மெயின் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுக்கு சைடில் வந்துடலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம சைடு என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரதுக்கு எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் ஆகிடும் போல். நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் பெரியவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு. இப்போ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக போக போக என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் ஒரு ஷட்டில் சர்வீஸ் இருக்குது. ஒரு வண்டி போயிட்டு வெளியிலேருந்து எல்லோரையும் கூப்பிட்டுட்டு வந்து உள்ள விட்டுட்டு, அது ஃப்ரீ தான், காசுலாம் கிடையாது. அந்த மாதிரி 2 வண்டி தான் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் அதிகமாக்கலாம் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வராமல் சைடு, இதுவும் சைடில் தான் உள்ளே வரும். உள்ளே போக போக எதுவுமே பார்க்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஃபீலே நம்மளுக்கு தரலாம். இது எதுவும் மால் பார்க்குறது மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இன்டீரியர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் அங்கங்கே இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸுக்கு நிறைய கெப்பாசிட்டிஸ் இருக்குது. இன்னும் எந்த ஷாப்பும் வரல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு திருவண்ணாமலை பஸ் இல்லாதனால அது வந்து கோயம்பேட்டிலேருந்து இந்த இடத்துல வருமா, ஒரு இடத்துல நிற்குமா, அதில் நம்ம போய் பஸ் பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம திருவண்ணாமலை பஸ்ஸில் தான் இருக்கோம். திருவண்ணாமலை உள்ளே வந்துவிட்டோம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் நம்ம பாண்டில் போடுறது தான் இப்போ நம்மளோட மெயின் எய்ம். ஏன்னா நம்ம ஃபிஷ் வாங்கி 8 hours கிட்டத்தட்ட ஆக போகுது. ஸோ நம்ம சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் நம்ம பாண்டில் போட்டாகணும். நம்ம கப்பீஸ்லாம் எடுத்துகிட்டு திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு 200 kilometers கிட்டத்தட்ட நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இதை வாங்கி ஒரு 8.5 hours ஆகுது வீட்டுக்கு வர்றதுக்கு. எல்லாமே பக்கா கண்டிஷனில், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஆக்டிவாக தான் இருக்கும். நம்ம அங்கே கடையிலே சொல்லிவிட்டோம் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற ஆக்சிஜன் அடித்து கொடுத்துட்டாங்க. இதை நம்ம இப்போ அக்வாமேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாண்டில் விட்டுடலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாண்டில் விட்டுறோம் குவாரண்டைன் பண்ணாமன்னு? பிகாஸ் வந்து இதில் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை, எந்த டிசீஸும் இல்லை. நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். எல்லாமே சூப்பர் ஆக்டிவாக இருக்குது. இது எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்கனால நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக பாண்டில் விடுறது தப்பு இல்லை. மேபி நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா குவாரண்டைன் பண்ணி கூட விடலாம். அதில் தப்பு இல்லை. நான் வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 20 minutes கிட்ட ஆக நம்ம அக்காமடேட் பண்ணியாச்சு. டெம்பரேச்சரும் செட் ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் இப்போ எடுத்து ஒன்று விட்டுடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.